எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன சொல்லப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள பொறுத்தவரைக்கி அவங்க கம்பெனில ஒர்க் பண்ற மாரி இருக்கட்டும், இல்ல ஆஃபீஸா இருக்கட்டும், பஸ்ல போறதா இருக்கட்டும், இல்ல டெய்லி அவங்க வந்து போயிட்டு வர இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு ஆபத்து நெறைய தாங்க இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சும் இருக்கும், கண்ணுக்கு தெரியாமலும் இருக்கும். நான் இப்ப எத பத்தி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆ வேலை செய்ற இடத்துல வந்துட்டு ஒரு சிங்கிள் பேரண்ட்டா இருக்காங்க. அதாவது சிங்கிள் மதரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நெறைய ஜென்ட்ஸ் வந்து அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க பார்த்துக்கங்க. அவங்களுக்கு கேட்கறக்கு ஆளு கிடையாது. நம்மளும் கொஞ்சம் அப்ரோச் பண்ணலாம். அப்படின்னு சில ஆண்கள் வந்து அந்த மாரி இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒழுங்கா இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாரி ஆளுங்கள்லாம் நம்ம பக்கத்திலேயே வர முடியாது. அந்த மாரி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா, 1 தடவ, 2 தடவ வார்ன் பண்ணுங்க. அதையும் மீறி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா வந்து, அவங்க மத்தவங்க முன்னாடி மானத்த வாங்கி வுட்டுறணும். அந்த மாரி பண்ணா தான், அந்த ஆம்பளைங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வராமலே இருக்கும். தனியா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலான்னு அவனுங்களோட நெனப்பா. அது என்னது அப்படி ஒரு கீழ்த்தனமான ஒரு எண்ணம்? தனியா பொம்பளைங்க இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படிதானே? ஏன் அவங்கலாம் வேலை செஞ்சு அவங்க குடும்பத்த பாத்துக்க கூடாதா? அவங்க குடும்ப கஷ்டத்துக்கு தானே அவங்க வேலைக்கு வராங்க. அதைய கூட புரிஞ்சுக்காம அது என்ன ஒரு கெட்ட கீழ்த்தனமான ஒரு எண்ணம்? அ அவங்களுக்கு அதான் வேலையா? அவங்க குடும்பத்த பாக்கறக்கு அவங்களுக்கு வேல கிடையாதா? குடும்பத்த பார்க்கணும். குடும்ப கஷ்டத்துக்கு வேலைக்கு வந்தோம்னா, அந்த பொண்ணுங்கள அந்த மாரி ஈஸியா வந்து நெனச்சிர்றது. அப்படி நம்ம இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனச்சிர்றது. வெட்கமா இல்ல? இனிமேல்லாம் தயவு செஞ்சு சொல்றேன். ஆம்பளைங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணத்த தயவு செஞ்சு மாத்திக்கங்க. இல்லன்னா நீங்க தான் அசிங்கப்பட்டு போவீங்க. பெண்கள அவங்க இஷ்டத்துக்கு இருக்க விடுங்க. சரிங்களா? அவங்க கஷ்டத்துக்கு வேலைக்கு வர்றாங்க. அதை நீங்க வந்து கெடுத்துறாதீங்க. புரிஞ்சுதுங்களா?